ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் யார் யார் நீங்கள் பார்த்தீங்க? வில்லேஜ் ஃபோக் ரவுண்டு யார் யார் பார்த்தீங்க பார்க்கல அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரொம்ப காமெடியாக ரொம்ப விழுந்து விழுந்து சிரித்தது இதுதானே சொல்லலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீனி சார் கம்பு சுற்றுனதும், கார்த்திக் சாரும் அவங்க விபி சாரும் பொட்டு வச்ச விதம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சைந்தவி மேடம் வெக்கப்பட்டது ஐயோ ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு ரசனையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா வீரபாண்டி இஞ்சி இடிப்பழகி கோபிகா 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப செம சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்திரஜித் இஞ்சி இடிப்பழகி பாடி கலாய்ச்சது, அப்புறம் மற்ற அவங்களையும் கலாய்ச்சது ரொம்பவே காமெடியாக சிரித்து விழுந்து விழுந்து சிரித்த ஒரு இதாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் விபி சார் சொன்னது மாதிரிக்கவே விஜய் இந்த வாரம் எலிமினேட்டட் ஆயிர போகிறாரோ அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு. ஆனாலும் அவர் அடித்தாரோ பாருங்கள், சிக்ஸர் பிளாட்டினா இதுக்கே போயிட்டாருங்க. அவர் மலேசியா வாசுதேவன் சாரோட பாட்டை வெட்டி வேறு முதல் மரியாதை பாட்டை எடுத்துகிட்டு செம்ம சூப்பராக பாடினார். அதுலேயும் அந்த செகண்ட் சரணம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அவர் பாடினது. ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் சரணுக்கு மறுபடியும் சான்ஸு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சரத்து பாடின சாந்து போட்டு செம சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். முகேஷ் அவ்வளோ அருமையாக பாடினார். பாலமுருகன் சார் சந்தைக்கு வந்த கிளி பாட்டு ரொம்பவே அருமையாக பாடினாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் ஒரு காமெடி கலந்ததாக நல்லாவே போணுச்சு. ஃபோக்குன்னா இப்படி தானே இருக்கணும். ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்த வாரம் என்ன ரவுண்டு வைக்க போகிறாங்கன்னு தெரியல. எப்பவுமே ஒரே டென்ஷனாக, ஐயோ இந்த வாரம் யார் நல்லா பாடிட்டாங்க, நல்லா பாடலை, ஐயோ இதுலையா அதுலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு, ஒரு டென்ஷனே இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு காமெடி கலந்ததை செமையாக இருந்துச்சு. இந்த வாரம் 2 நாளும் சூப்பராக போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.